ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நினைத்ததை முடிப்பவர் யார்? இத தலைப்பு. சில ஜாதகர்கள் ஒரு சில விஷயங்களை நினைத்து விட்டார்கள் என்றால் எண்ணியதை திண்ணமுடன் ஈடேற்றும் சக்தி உடையவர்களாக இருப்பார். அதாவது ஒரு காரியத்தை பிளான் பண்ணி நினைச்சு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக நடத்தக்கூடிய வாய்ப்புகளை கிரகங்கள் அவங்களுக்கு கொடுக்கும். இது எந்த மாதிரியான கிரக அமைப்பு இருந்தால் நினைத்ததை உங்களால் முடிக்க முடியும்? நல்ல விஷயம் கெட்ட விஷயங்கிறது அது தனி கணக்கு. அது உங்களுடைய லக்னத்தினுடைய இயல்பு, நடக்கிற தசாநாதன் புத்திநாதனுடைய இயல்பு மற்றும் உங்களுக்கு பூர்வ புண்ணியம் பாக்கியம் எல்லாம் எப்படி வேலை செய்யுதுங்கிறத பொறுத்து நடக்கும். ஆனால் ஒரு காரியத்தை நினச்சிட்டா அதை கடைசி வரைக்கும் போராடி முடிக்காம விட மாட்டாங்க. காரியவாதிகள், காரிய சித்தர்கள், காரியத்தை சாதித்து கொள்ளும் சமர்த்தியர்கள், சமர்த்து உள்ளவர்கள் அப்படின்னு பேர் எடுக்கிறதுக்கு இந்த கிரக அமைப்புகள் உதவும். பொதுவாக நினைத்தது நிறைவேறும் அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5-11ஆம் இடங்களுக்குள்ள சூட்சமமாக ஒளிஞ்சிட்டு இருக்கும். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு 5ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி பரிவர்த்தனை அடைஞ்சிருந்தாங்கன்னா உங்களால் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியும். புரியுதுங்களா? இதற்கு முழு சப்போர்ட் தரக்கூடியவர் 2ஆம் அதிபதி. ஸோ ஒரு ஜாதகத்தில் 2, 5, 11ஆம் அதிபதிகள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்வது, பரிவர்த்தனை பெறுவது, மெயினாக பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கும். 2ஆம் அதிபதி 5லேயோ 5ஆம் அதிபதி 2ல் பரிவர்த்தனை அடைஞ்சிருந்தாலும் சரி, 11ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி பரிவர்த்தனையில் அடைஞ்சிருந்தாலும் சரி, 11ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி பரிவர்த்தனை அடைஞ்சிருந்தாலும் சரி, 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி பரிவர்த்தனையும் 5ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி பரிவர்த்தனையும் ஒரே மாதிரியான பலன்களை தரக்கூடியது. குறிப்பாக 5-11 பரிவர்த்தனை என்பது நினைத்த காரியங்களை செம்மையுடன், முழு மனதுடன், முழு முயற்சியுடன் ஈடுபட்டு வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ 12 லக்னங்களுக்கும் இந்த 2-11ஆம் அதிபதி எப்படி பரிவர்த்தனை ஆயிருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் நுணுக்கமான ஒரு விஷயம், வேறு ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்களும் ஒரே வீட்டுக்கு அதிபதியாக வருவாங்க, 2 வீட்டுக்கு அதிபதியாக வருவாங்க. அவங்க வேற வீடுகளில் பரிவர்த்தனை அடைஞ்சிருந்தா இந்த பலன் கிடையாது. இதை நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ ஒரு உதாரணமாக, ஒரு மேச லக்ன ஜாதகத்திற்கு 5ஆம் அதிபதியாக சூரியனும் 11ஆம் அதிபதியாக சனியும் 2ஆம் அதிபதியாக சுக்கிரனும் வருவாங்க. இதில் சூரியனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைவதுங்கிறது நடக்கவே நடக்காத காரியம். காரணம் என்னென்னா, சுக்கிரனும் சூரியனும் எப்பயுமே 3 வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க. இதில் பார்த்தீங்கன்னா துலாத்திலையும் சிம்மத்திலையும் சூரியனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆவாங்க. ஆனால் அது 5-11 பரிவர்த்தனையாக 2 பரிவர்த்தனையாக வராது. இதுதான் சூட்சமம். ஏன்னா இங்கே ரிஷபத்திலும் சிம்மத்திலும் சூரியனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைஞ்சால் மட்டும்தான் இது சாத்தியம். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் 11ஆம் அதிபதி சனியும் 2ஆம் அதிபதி சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கும் நிலையும் இருக்கும். அதே போல 11ஆம் அதிபதி சனியும் 5ஆம் அதிபதி சூரியனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கும் நிலையும் இருக்கும். அப்போ ஒரு மேசலக்ன ஜாதகத்திற்கு சனி சுக்கிரன் பரிவர்த்தனை, சூரியன் சனி பரிவர்த்தனை என்பது நினைத்ததை முடித்து வைக்கும் இயல்பாகும். புரிஞ்சிருச்சுங்களா? ஆனால் இதில் கும்பம் தொடர்பு கொள்ளணும். மகரத்தில் இருந்தபடி சனி பகவானும் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை பெற்றாங்கன்னா அது 7-10 பரிவர்த்தனையாகவோ அல்லது 2-10 பரிவர்த்தனையாகவோ தான் வரும். இங்கே 2-11 என்பது தொடர்பு கொள்ளணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சூரியன் மகரத்தில் இருக்க, சனி சிம்மத்தில் இருக்காருன்னா இது 5-10 பரிவர்த்தனையாக தான் வருமே ஒழிய 5-11 பரிவர்த்தனை என்று வராது. ஸோ 2ஆம் இடம் 11ஆம் இடம் 5ஆம் இடம் தொடர்பு கொள்ளணும். குறிப்பாக இதில் 2 பேரில் யாராவது ஒருவர். 2-11 பரிவர்த்தனை இருந்தாலும் ஓகே தான், 5-2 பரிவர்த்தனை இருந்தாலும் ஓகே தான், 5-11 பரிவர்த்தனை இருந்தாலும் ஓகே. புரிஞ்சுதுங்களா? இந்த 3 அமைப்புகளும் இதில் பொருந்தி வரும். ரிஷபலக்ன ஜாதகருக்கு 2ஆம் அதிபதியாக புதனும் 11ஆம் அதிபதியாக குருவும் வர 5ஆம் அதிபதியாகவும் புதனே வந்துடுறதுனால இவர்களுக்கு புதன் குரு பரிவர்த்தனை என்பது மீனம், மிதுனம், கன்னி இந்த வீடுகளில் நிகழ்ந்ததுன்னா அற்புதமாக வேலை செய்யும். புரியுதுங்களா? 5ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி ஒரே ஆள் தான், புதன். இவர் குருவோடு பரிவர்த்தனை பெறுகிறார். அப்படிங்கிறதுல 11ஆம் இடம் தொடர்புக்கு வரணும். 11ஆம் இடத்துல போய் புதன் உட்கார்ந்தா நீச்சம். இங்கே குரு பரிவர்த்தனை அடையும் போது நீச்ச பங்கம் கிடைச்சிடும். பரிவர்த்தனை மூலமாக அவருக்கு ஆட்சி வலுங்கிறது மறைமுகமாக அமைஞ்சிடும். இங்கே குரு பகவான் மிதுனத்தில் அமர்ந்திருந்தாலும் கன்னியில் அமர்ந்திருந்தாலும் புதன் மீனத்தில் அமரும் போது இந்த பரிவர்த்தனைங்கிறது ஒர்க் அவுட் ஆகும்.
இதில் 2-5 பரிவர்த்தனைங்கிறது இங்கே இயல்பு இல்லாமல் போயிடும். ஏன்னா அது ரெண்டுக்கும் ஒரே கிரகம் தான் பவர்ஃபுல்லான ஆளுங்கிறதுனால இது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அப்போ ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு புதன் பரிவர்த்தனையில் தனுசு சம்பந்தப்படாமல் இருந்ததுன்னா இந்த நினைத்ததை முடிக்கும் யோகிதை உண்டாகும். மிதுன லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி செவ்வாய், 2ஆம் அதிபதி சந்திரன். இவர்கள் பரிவர்த்தனை பெறுவது இந்த லக்னத்துக்கு ஓரளவுக்கு நினைத்ததை முடிக்கும் தன்மையை கொடுக்கும். அதே போல இவர்களுக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிரன். இதில் சுக்கிரன் செவ்வாய் பரிவர்த்தனை தான் முதன்மையான ராஜயோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனையில் இருக்கக்கூடிய ஒரு சூட்சம் என்னன்னா, சந்திரனும் இவருக்கு ஆகாத கிரகம் தான், செவ்வாயும் இவருக்கு ஆகாத கிரகங்கிறனால அது முழு அளவில் நினைத்த யோகத்தை தந்துவிடும்னு எதிர்பார்க்க முடியாது. ஒரு மிதுன லக்ன ஜாதகம் இவருக்கு 2ஆம் அதிபதி சந்திரன் 5ஆம் இடமான துலாத்தில் அமர, 5ஆம் அதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்தில் அமர்ந்தால் இது ஓரளவுக்கு நல்ல பலன். அதே மாதிரி 2ஆம் அதிபதி சந்திரன் 11ஆம் அதிபதி செவ்வாயோடு பரிவர்த்தனை பெற்று இருக்கிறாருங்கிற போது அது ஒரு மத்தியமமான பலனாக போகும். ஆனால் இதில் பரிவர்த்தனை அடையும் போது என்ன ஆகும்னா மேச ராசியாக வருவார். மிதுன லக்னம் மேச ராசி அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இது ராசிநாதன் அப்படிங்கிற அடிப்படையில் சில நன்மைகள். இதை தவிர்த்து 5ஆம் இடத்தில் செவ்வாயும் 11ஆம் இடத்தில் சுக்கிரனும் மாறி அமரப்பெறுவது முதன்மையாக நினைத்ததை முடிக்கும் தன்மையை தரக்கூடியதாக இருக்கும். கடகலக்கணத்திற்கு தனாதிபதியாக வரக்கூடியவர் சூரியன், லாபாதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன். இவர்கள் இருவரும் பரிவர்த்தனை என்பது 2-11 நிகழாது. இதை பற்றி நான் முதல்ல சொல்லிட்டேன். ஏன்னா இவங்க 4 வீடு தாண்டி சுக்கிரன் வரமாட்டார் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு பரிவர்த்தனை சிம்மத்திலையும் துலாத்திலையும் நடக்கும். அதை நாம் அந்த யோகமான பரிவர்த்தனையில் எடுத்துக்க முடியாது. கடகலக்கணத்துக்கு 5 கூடைய செவ்வாய் 11 கூடைய சுக்கிரன் பரிவர்த்தனை பெறுவது என்பது இயல்பாகவே நடக்கும். 2 கூடைய சூரியன் செவ்வாயோடு பரிவர்த்தனை பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது 2ஆம் இடத்துல 5ஆம் இடத்துலையுமே நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கும். 11ஆம் அதிபதி சுக்கிரனும் 2ஆம் அதிபதி சூரியனும் பரிவர்த்தனை பெற்று 11-2 அமர்வது என்பது இயலாத காரியமாக. இப்போ கடகலக்கணத்துக்கு 11 சூரியன் இருக்காரு, 2ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வர முடியாது. ஏன்னா 4 வீடுகள் சூரியனை விட்டு தள்ளி வர்றதுங்கிறது நடக்காத காரியம். அப்போ கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் செவ்வாய் பரிவர்த்தனை முதன்மையாகவும் சூரியன் செவ்வாய் பரிவர்த்தனை 2ஆம் நிலையிலும் நினைத்ததை முடித்து வைக்கும் தன்மை கொண்டதாக இருக்கும். சிம்மலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 2க்கும் 11 கூடையவர் புதனே தாங்கிறதுனால இந்த 2-11 பரிவர்த்தனைங்கிறது இங்கே இருக்காது. அதே நேரம் குருவின் பரிவர்த்தனை இவர்களுக்கு யோகத்தை தரும். இந்த குருவின் பரிவர்த்தனையானது 11ஆம் இடத்திற்கு புதன் சம்பந்தப்பட்ட குரு சம்பந்தப்பட்டு 5ஆம் இடத்துல உங்களுக்கு புதன் இருந்தாருன்னா இந்த பரிவர்த்தனை யோகத்துக்கு எடுத்துக்க முடியும். 2 கூடைய புதன் 5 கூடைய குருவும் இங்கே பரிவர்த்தனை ஆனாலும் சரி, இப்போ கன்னியில் குரு தனுசுல புதன் இந்த அமைப்பில் வந்ததுனாலும் அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த 2 நிலைகளில் இந்த பரிவர்த்தனைங்கிறது உங்களுக்கு செட் ஆகும். கன்னிகா லக்ன ஜாதகர்களுக்கு 2ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன், 11ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சந்திரன். இவங்க 2 பேரும் இந்த வீடுகளை மாற்றிக்கொள்ள இயலும் அப்படிங்கிறது உண்டு. 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான், 11ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சந்திரன். இந்த சந்திரன் சனி பரிவர்த்தனைங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நேரடியாக சம்பந்தப்படும் போது தான் ஏற்படும். இதில் கொஞ்சம் லைட்டாக உணர்வு தோஷமும் ஆக்டிவேட் ஆகுங்கிறதுனால யோகமும் இருக்குது சோகமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி 2ம் கலந்த நிலையிலேயே நினைத்ததை முடிக்கும் தன்மையை கொடுக்கும். துலா லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் அதிபதியாக வரக்கூடியது செவ்வாய், 11ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சூரியன். இவர்கள் இருவரும் பரிவர்த்தனை பெறுவது என்பது ஒரு மத்தியமமான யோகத்தை தரக்கூடியது. ஏன்னா இங்கே செவ்வாயும் போது மாரகாதிபதியாக வருவார், சூரியன் ஒரு விதத்தில் பாதகாதிபதியாக வருவாருங்கிற போது இந்த 2 பரிவர்த்தனைகள்ங்கிறது மீடியமாக இருக்கும். அதே மாதிரி துலா லக்னத்திற்கு 5 கூடையவர் சனியாகி 11 கூடையவர் சூரியன் ஆகும்போது இவர்களின் பரிவர்த்தனையும் ஒரு மாதிரியான பலன்களே தரும். சிம்மத்தில் சனி இருக்க கும்பத்தில் சூரியன் இருக்கிறதும் இந்த அமைப்பை கொடுக்கும். இதில் சனி வக்ரகதி அடைவாருங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. 2-5 கூடைய செவ்வாயும் சனியும் பரிவர்த்தனை பெறுவது என்பதும் நிகழும் விதிகள் உண்டு. அதுவுமே ஒரு மீடியமாக இருக்கும். அப்போ நினைத்ததை முடிப்பதுங்கிறது துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி சங்கடமான அனுபவங்களை தரக்கூடியதாகவே இருக்கும். விருச்சிக லக்னத்துக்கு 2-5 கூடையவராக குருவே வரதுனால இவங்க 2 பேரும் பரிவர்த்தனைங்கிற அமைப்பு வராது. 11ஆம் அதிபதி புதனின் பரிவர்த்தனை யோகம்ங்கிறது இங்கே கிடைக்க பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ குருவும் புதனும் மிதுனம் சம்பந்தப்படாமல் பரிவர்த்தனை பெற்றால், ஏன்னா மிதுனம் சம்பந்தப்பட்டால் 8ஆம் வீடு சம்பந்தம்ங்கிறது மாதிரி ஆகிடும். குருவும் புதனும் பரிவர்த்தனை கொள்வது என்பது விருச்சிக லக்னத்திற்கு நினைத்ததை முடித்து வைக்கும் யோகியதைகளை தரக்கூடியது. இப்போ 2ஆம் இடத்துல புதன் இருக்காரு, 11ஆம் இடத்துல குரு இருக்காரு. இந்த பரிவர்த்தனை சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகக்கூடியது. 5ஆம் இடத்துல குரு இருக்காரு, 5ஆம் இடத்துல புதன் இருக்காரு, 11ஆம் இடத்துல குரு இருக்காருங்கிறதும் சிறப்பாக வேலை செய்யக்கூடிய தகுதியுடையது. தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தனாதிபதியும் லாபாதிபதியும் புதனும் சனியும் சுக்கிரனும்
2 கூடைய சனி 11ஆம் இடத்திலிருந்து 11 கூடைய சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருப்பது முதல் தரமான நல்ல நிலையை தரக்கூடிய ஒரு அமைப்பு. இவருக்கு 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய். இந்த 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு சனியை அனுப்பி செவ்வாய் வந்து இங்கே வரும்போது இந்த பரிவர்த்தனையை அமைப்பார். செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்று சனி 5ஆம் இடத்துல நீச்சபங்க ராஜயோகம் பெறுவதும் தனுசு லக்னத்துக்கு சிறந்த யோகத்தை தரக்கூடியதாக அமையும். 11ஆம் அதிபதி சுக்கிரனும் 5ஆம் அதிபதி செவ்வாயும் பரிவர்த்தனை பெறுவது வெகு சிறப்பான ஒரு யோகிதை தரும் தனுசு லக்னம். 5ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்து 11ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்தால் நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடிக்கும் தகுதி தனுசு லக்னக்காரங்களுக்கு ஏற்படும் தன்மை கொண்டதாக இருக்கும். ஸோ சுக்கிரன் சனி பரிவர்த்தனை, செவ்வாய் சனி பரிவர்த்தனை, செவ்வாய் சுக்கிரன் பரிவர்த்தனைங்கிற அந்த 3 நிலைகள்லையும் தனுசு லக்னம் இந்த யோகத்தை பெறும். மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தனாதிபதியும் லக்னாதிபதியும் ஒரே ஆள் தான். இவருக்கு 11ஆம் அதிபதி செவ்வாய்ங்கிறதுனால செவ்வாயும் சனியும் பரிவர்த்தனை 2 11ஆம் இடங்களில் நிகழும் போது சிறப்பை தரும் அமைப்பு கொண்டதாக இருக்கும். 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் 11ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய்ங்கிற போது செவ்வாய் சுக்கிரன் பரிவர்த்தனையும் மகர லக்னத்துக்கு ஒரு சிறப்பான யோகத்தை தரக்கூடியது. இதில் 5 11ஆம் இடங்கள் தொடர்பு கொள்ளும். 2ஆம் அதிபதி சனியாகி 11ஆம் அதிபதி செவ்வாய் ஆகிறது. ஒருவருக்கொருவர் முரண்பாடு கொண்ட கிரகங்கள்ங்கிற அடிப்படையில் இந்த பரிவர்த்தனை ஒரு மத்திம தரமான பலன்களை தரக்கூடியதாகவே போகும். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு, 11ஆம் இடத்துல சனி இருக்கார். ஸோ இப்போ இது ரெண்டும் பரிவர்த்தனை. 2 கூடைய சனி பகவான் 5 கூடைய சுக்கிரனோடு பரிவர்த்தனை பெறுவதும் இந்த யோகியதையை பெறும். ஒரு மகர லக்ன ஜாதகம் 5ல் சனி இருக்கார், 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். இது ஒரு அற்புதமான பரிவர்த்தனையாக யோகத்தை தரும். கும்பலக்கணத்துக்கு 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் குருவாகவே ஆகிவிடுவார். அப்போ இவருக்கு வந்து பரிவர்த்தனை 2-11ங்கிறது கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். 11-5 என்கின்றதுல புதனின் சம்பந்தம் என்பது சிறப்பாக இருக்கும். இதில் மீன வீடு தனுசு வீடில் புதன் இருந்து மிதுனத்தில் குரு இருக்கும்போது இந்த பரிவர்த்தனை சிறப்பாக கும்பத்திற்கு வேலை செய்யும் யோகிதை கொண்டதாக இருக்கும். கன்னி சம்பந்தப்படக்கூடாது. ஏன்னா கன்னி சம்பந்தப்பட்டால் 8ஆம் இடம்னு ஆயிடும். இப்போ ஒரு கும்பலக்கண ஜாதகம் தனுசுல புதன் இருக்கார், 11ஆம் இடம் 5ஆம் அதிபதி 11ல் இருக்கார், குரு போய் மிதுனத்தில் இருக்கார். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த பரிவர்த்தனை இங்கே ஒர்க் அவுட் ஆகும். நினைத்த காரியத்தை முடித்து கொள்ளும் தகுதி கொண்டவராக இவர் இருப்பார். அதே கும்பலக்கண ஜாதகம் மீனத்தில் புதன் இருக்கார், 2ஆம் இடத்துல 5 கூடையவர் 2ல் இருக்கார். இது ஒரு ஓகே. ஆனால் குரு போய் கன்னியில் உட்காந்துட்டு இருக்கார். இது வந்து 8ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால இது யோகம்னு எடுத்துக்க இயலாமல் போய்விடும். புரிஞ்சுங்க. அடுத்தபடியாக மீன லக்னம், இவங்களுக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய் 11ஆம் அதிபதி சனி, இவங்க பரிவர்த்தனை 2-11 ஏற்பட்டதுன்னா சிறப்பு தான். சிறப்பிலும் வெகு சிறப்புன்னு சொல்லலாம். 5 கூடையவர் சந்திரன், 2 கூடையவர் செவ்வாய், 5-2 5-11 பரிவர்த்தனைங்கிறதுல சந்திரனும் சனியும் பரிவர்த்தனை பெறும்போது அந்த புணர்வு தோஷங்கிறது யோகமும் சோகமும் கலந்துதான் இருக்கும். பட் சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை என்பது மிகச்சிறப்பான யோகத்தை தரும். இப்போ ஒரு மீன லக்ன ஜாதகத்துக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், மீன லக்னம் மேசராசி, 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். இந்த பரிவர்த்தனை அற்புதமாக வேலை செய்யும். சனி 11ஆம் அதிபதியாக இருக்கும்போது செவ்வாயோடு பரிவர்த்தனை பெறுவதும் சந்திரனோடு பரிவர்த்தனை பெறுவதும் இரண்டுமே அவருக்கு சற்று நெருடல்களை தரக்கூடியது தான். ஆயினும் செவ்வாயின் பரிவர்த்தனையே சிறப்பு. சந்திரன் சனி பரிவர்த்தனை என்பதில் புணர்வு தோஷம் வேலை செய்துவிடும். இப்போ 5ஆம் இடத்துல சனி இருக்கார் மீன லக்னம், 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ஒருத்தர் பார்த்து அப்போ யோகமும் இருக்கும் சற்று சோகமும் இருக்குங்கிறது மாதிரியான நிலை. நினைத்ததை முடிப்பதற்கு 5 மற்றும் 11ஆம் அதிபதிகளோடு 2ஆம் அதிபதியும் தொடர்பு கொள்ள இருவரில் யாரேனும் ஒருவர் பரிவர்த்தனை பெற்ற நிலையில் சிறப்புடன் அமைய பெறும்போது எண்ணிய காரியத்தை திண்ணமுடன் ஈடேற்றிக் கொள்ளும் சக்தி மிகுந்த மனிதராக நீங்கள் உருவாகுவீர்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.